இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்று நம்முடைய மீட்பரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவை காணிக்கையாக கோவிலில் அர்ப்பணித்த திருவிழா. இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள நற்செய்தி பகுதி லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 22 40 முடிய. இந்த நிகழ்வில் முக்கியமான கருத்துக்களை நாம் சிந்தனையில் வைக்க வேண்டும். முதலாவது, அன்னை மரியாவை தூய்மைப்படுத்துகின்ற, ஆலயத்திற்கு சென்று தூய்மைப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான நாளாக இது கருதப்படுகிறது. காணிக்கை மாதா திருவிழாவாக. குழந்தை பிறப்புக்கு பிறகு அன்னை மரியா கடவுளுடைய பிரசன்னத்திற்குள் நுழைந்து காணிக்கையாக்குகிறார், தன்னை காணிக்கையாக்குகிறார் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். காணிக்கைகள் எப்பொழுதும் தூய்மையாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, ஆண்டவர் இயேசுவுக்கு விருத்த சேதனம் செய்கிறார்கள். கடவுளுக்கு தன்னை நேர்ந்தளிக்கிறார், கடவுளுக்கு தன்னை காணிக்கையாக்குகிறார், கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்ற தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடவுளுக்கு நம்மை ஒப்பு கொடுத்தவாறு வாழ வேண்டும். திருமுழுக்கின் வழியாக ஒப்பு கொடுத்தோம் இல்லையா? அந்த வாழ்வு நம்மிலே தினம்தோறும் புதுப்பிக்கப்பட வேண்டும். மனசாட்சி கூர்மையாக இருக்க வேண்டும். மங்குனின்னு சொல்றாங்கல்ல, மழுங்கத்தனமாலாம் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழக்கூடாது. தீவிரமாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவ பண்புகள் நம்முடைய அணிகலன்கள், இயேசுவினுடைய மதிப்பீடுகள் நம்முடைய வாழ்க்கை கூறுகள். அப்படி இருக்க வேண்டும். அதை நினைவூட்டுகின்ற அற்புதமான ஒரு விழா. கடைசியாக நாம் பார்க்கிறோம், சிமியோன், அன்னா, இறைவாக்கினர்கள் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? கடவுளுடைய அனுப்பப்படுகின்ற மெசியாவிற்காக காத்திருந்த அந்த நிகழ்வை நாம் பார்க்கிறோம். காத்திருக்கிறார்கள். மெசியா வருகிறார் என்று அறிவிக்கப்பட்ட அந்த நிகழ்வுக்காக, மெசியா எப்பொழுது வருவார், எப்பொழுது இந்த இறைவாக்கு நிறைவேறும் என்று காத்திருக்கிற அருமையான ஒரு விழா. பேதுரு எழுதிய கடிதத்திலே நாம் வாசிக்கிறோம். முதல் கடிதம் 5வது அதிகாரம் 6வது வார்த்தை, கடவுளின் நாளுக்காக, தகுந்த ஏற்புடைய நாளுக்காக கடவுளின் வல்லமையான கரத்தின் கீழ் காத்திருங்கள். நம்ம எடுத்தோம் கவிழ்த்தோம்னு ஒரு காரியத்தை நம்ம செய்ய முடியாது. கடவுள் நமக்கு அப்படி செய்ய மாட்டார். மாறாக அவருடைய அருளுக்காக, அவருடைய ஆசீருக்காக, நம்முடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படுவதற்காக, அவருடைய நேரத்திற்காக காத்திருக்க வேண்டும். நம்முடைய விண்ணப்பங்களை வைத்து விட்டோமா, அது முடிந்தது. காத்திருக்க வேண்டும். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். உயிருள்ள எங்கள் கடவுளே, காணிக்கையாக்கப்படுகின்ற பொருள் எப்பொழுதும் தூய்மையாக இருக்க வேண்டும். அன்னை மரியா தன்னை தூய்மைப்படுத்துகிற இந்த நாளில், ஆண்டவர் இயேசுவை குழந்தையாக இருந்த வேளையில் ஆலயத்தில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்படுகின்ற இந்த நாளில், நாங்கள் ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் எங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுதும், குடும்ப ஜெபத்தில ஜெபமாலை வழியாக எங்களை உமக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுதெல்லாம், நாங்கள் எண்ணத்திலும் செயல்பாடுகளிலும் வார்த்தைகளிலும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்றதை எங்களுக்கு எப்போதும் நினைவூட்டுவீராக. உம்முடைய திருவுளத்திற்காக காத்திருக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.